திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அண்ணாமலையார் திருத்தலம். அண்ணாமலையார் திருத்தலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய ஒரு பேரின்ப கூடிகை. சிற்றின்பம் நம்ம அடியார் ஆகிறதுக்கு முன்னே எல்லாருமே சிற்றின்பத்தில் இருப்போம். அந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பம் என்பது சுவாமி அடையக்கூடிய நிலை. இந்த தேவாரங்கள் திருவாசகங்கள் அனைத்தையும் நம்ம ஓதும் போதும் சரி, அதனுடைய விளக்க உரைகளை கேட்கும் போதும் சரி, அந்த பேரின்பத்தை உணருவோம். அந்தது இப்பொழுது இங்கே வாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமுமே அடியார் பெருமக்களுடன் ஒன்று சேர்ந்து ஐயா விளக்க உரை கொடுக்கும்போது ஒவ்வொரு திருவாசகத்துடைய விளக்க உரை பாடலுக்கான விளக்க உரையை கேட்கும் பொழுது பேரின்பத்தை அடைந்து கண்ணீர் துளி பெருக்கெடுத்து அலைகடல் என அனைத்து அடியார் கண்களிலும் வரும். கண்ணீர் துளி அவ்வளோ சீக்கிரம் யாருடைய கண்களிலிருந்தும் வராது. ஆனால் கண்ணீர் துளியை ஒவ்வொரு சொற்களும் திருவாசகத்திற்குரிய விளக்க உரையை கூறும் பொழுது அனைத்து அடியார் கண்களிலும் கண்ணீர் துளி பெருக்கெடுத்து அலைகடல் என வருகிறது. அதற்கான முதல் காரணம், இந்த பூமியில் மனித பிறவியாக பிறக்கப்பட்டது முன் ஜென்மத்தில் செய்த வினைகளை கழிப்பதற்காகவே. இப்பிறவியில் நாம் மனித ஜென்மம் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வருகிறோம். இந்த பூலோகத்தில் நாம் செய்ய மீண்டும் பெரும் தவறுகளை செய்யும் போது நம்மை வினை சூழுகிறது. அந்த வினையிலிருந்து நம்மளை காப்பதற்காகவே இந்த பூலோகத்தில் மாணிக்க வாசக பெருந்தகை திருவாசகம் என்னும் தேனமுதை நம்மளுக்காக தந்து அருள் இருக்கிறார். தந்து அருளியது மட்டும் இல்லாது அப்பதிகங்களை ஓதுவது மட்டும் இல்லாது அந்த பதிகத்தினுடைய விளக்க உரையை சிவகுமார் ஐயா அவர்கள், திருவண்ணாமலை திருப்பெருந்துறை சிவகுமார் ஐயா அவர்கள் அதனுடைய விளக்கங்களை சுவாமியினுடைய கருணையுடன் பெற்று விளக்க உரையை கூறும் பொழுது ஒவ்வொரு விளக்க உரையும் கேட்கும் பொழுது அந்த ஆனந்த கடல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறோம். ஒவ்வொரு அடியார்களுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சுவாமியினுடைய பெரும் கருணை இருந்தால்தான் இங்கு வர முடியும். அச்சொல்லிற்கு இணங்க எம்பெருமானுடைய கருணையும் மாணிக்க வாசக பெருமானுடைய கருணை இருந்தவாறு அனைவரும் ஒவ்வொரு வாரமும் இங்கு ஆத்திம கூடுகையில் கலந்து பேரின்பத்தை அடைகிறோம். அனைவரும் இப்பேரின்பத்தை அடைந்து சிற்றின்பத்தில் இருந்து வாழ்ந்து சிற்றின்பத்தை எல்லாம் கழித்து பேரின்பத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறோம். மீண்டும் இன்னொரு பதிவு. திருநங்கை என்னுடைய பெயர் சிவசாலினி. நான் திருவாசகம் ஓதுவேன். எனக்கு குருவும் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடியவர் சிவகுமார் ஐயா அவர்கள். இப்பொழுது எங்கு சென்றாலும் அவர் விளக்க உரை கூறும்படியாகவும் அடியேன் திருவாசகம் ஓதி ஐயா அவர்கள் விளக்க உரை கூறும்படியாகவும் மாணிக்க வாசக பெருமானாலும் ஐயாவுடைய திருக்கருணையாலும் அந்த தொண்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு திருநங்கை என்றாலே பார்ப்பவர்கள் அனைவருக்குமே அவர்கள் என்ன ஏளனமாக இருப்பார்கள், அவர்கள் தவறான செயல்கள் செய்வார்கள் என்று மாற்றியது அந்த திருவாசகம் 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 திருவாசகம். இப்பொழுது ஐயா குரு என்ன செய்ய வேண்டும் என்றால் தான் கற்ற வித்தையை அனைவரும் கற்க வேண்டும். இங்கு அதுவும் நடக்கிறது. வாரம் அனைவரும் தங்களுடைய உணர்ந்த செயல்களையும் அனைவரும் கூற வேண்டும். என்னென்ன கேட்டது மட்டும் அல்லது நீங்கள் உணர்ந்ததை கூற வேண்டும் என்று ஒவ்வொருவருமே இப்பொழுது பேச்சாளராக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறையில் இன்னமும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. அனைவரும் வாரம் கலந்து கொண்டு மாணிக்க வாசக பெருமானுடைய திருவருளும் அருள்மிகு உண்ணாமுலை அம்மை உடனமர் திரு அண்ணாமுலையாருடைய பெரும் கருணையும் பெற்று இப்பிறவி உய்யுமாறு அனைவரும் வாழ்ந்து திருக்கைலாயம் செல்வதற்கான நிலையை அடைவோமாக. சிவாய நம. திருச்சி.